ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? நான் ஒன்னே மட்டும்தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். கூட எதுக்கு இவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்க? அதே கேட்க ஒத்தையில் வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் உமா கிட்ட நீ வாரியான்னு கேட்டேன். அவளும் வாரேன்னு சொன்னான், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்டி நீ இப்படி இருக்க? ஒவ்வொருத்தையும் ஒத்தையிலே உலகத்தையே ரவுண்ட் அடிக்காளுவ. உனக்கு என்னன்னா உன் வீட்டில் இருந்து என் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்தையில் வர முடியலையாக்கும். இவளை மட்டும் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா? கூடையே அந்த சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துருக்க வேண்டியது தானே? எனக்கும் அவளை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைதான்க்கா. நானும் அவளவே கூப்பிடுறதுக்குன்னு போனேன். ஆனால் வீட்டில் அவள் அப்படி தானே? ஐயோடா, அங்கே நடந்தது அப்படியே சொல்லுத. நீ என்னக்கா மறைஞ்சுன்னு பார்த்த? ஆமாம், உங்கள் 3 பேர் லட்சணம் எனக்கு தெரியாது. இதை வேற நான் மறைஞ்சுன்னு பார்க்கணுமாங்கோ. எப்போ பார்த்தாலும் 3 பேரும் சேர்ந்து வருவியே. 3 பேரில் எவ்வளோ தூரத்தி இல்லைன்னா அவள் இந்த ஊரில் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ என்னத்துக்காக நீ வர சொன்னாங்கதா உடனே சொல்லுக்கா. எனக்கு வீட்டில் வேற சோறு பொங்க வேண்டிய வேலை இருக்குது. நீ இன்னைக்கு ஒன்றும் சோறு பொங்கண்டா, எனக்கும் சேர்த்து சோறு பொங்கிட்டேக்கா. சோறு ஒன்றும் பொங்கலை. அங்கே பாரு, ஐ பிரியாணி, பாலி நிறைய பிரியாணி. அக்கா, எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிரியாணி தருவீங்களா? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், வரும்போதுல இவளை கூட்டிகிட்டு வராதேன்னு. நபருக்கா, நீ ஒன்றும் அப்படி சொல்லலை. வரும்போதுல ஒத்தையில் தான் சொன்னேன். நீ சரியான டியூப்லைட்டு. சரி, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த பிரியாணிலாம் எனக்காக்கா? ஆமாம், எல்லா பிரியாணியும் உனக்கு தான். போகும்போதுல கொண்டுகிட்டு போ. என்னக்கா, இன்னைக்கும் மல்லிகை தான் ட்ரீட் வச்சுருக்காளா? ஆமாம், அவள் உன்னைய மாதிரியே சொந்த வீட்டில் இருக்கப்பது தானே ட்ரீட்டு குறிட்டுன்னு வச்சுட்டு இருக்க. அவளே வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த பிரியாணியில் ஏதுக்கா? இதெல்லாம் உங்கள் அத்தான் தான் கொண்டு வந்தார். அவியில் வாங்கிட்டு வந்தவ எந்த ஹோட்டல்லையும் கடன் எதுவும் வாங்கிட்டு போடுறவ. இந்த பிரியாணி ஒன்றும் கடன் வாங்கிட்டு வந்ததில்லை. அப்போ நீ பைசா கொடுத்தாக்கா வாங்கிட்டு வந்திருக்காவ. இவிய பைசா கொடுத்து அவிய பிரியாணி வாங்கிட்டு வர. என்ன உமா, வாய் ரொம்ப நீளுது. அப்படியே கிழிச்சு வச்சு தச்சு விடுவேன். நீ எப்படி இப்படி இருக்க? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மாதான். எல்லாம் நீ கொடுக்க இடம், அதான் இவ இப்படி பேசுக்கா. அவன் ஒரு கிரிக்கிக்கா, அவள் பேசுகிறத பெருசாக எடுத்துக்கிடாத. இப்போ சொல்லுக்கா, அத்தான் எங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தவ? உங்கள் அத்தானோட ஃப்ரெண்டுக்காரையும் ஒருத்தையும் புதுசாக பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிருக்கானா. அங்கே உள்ள பிரியாணியை தான் உங்கள் அத்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாணி நல்லா இருந்தாக்கா? நாங்கள் தின்னு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. சொல்ல மல்லிகா, பிரியாணி எப்படி இருந்துன்னு? ஆமாக்கா, தின்னு பார்த்தேன். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கா. நான் வரம்பத்தில் கொண்டுட்டு போகிறேன். வரம்பத்தில் கொண்டு போறியா? அப்போ நீ எங்கே போகிற? அப்படியே செஞ்சால் தப்பு கிடையாது, நம்ம செஞ்சால் தப்பு. என்னது வாயிலத்தையும் முனைங்கிட்டு இருக்க? நீங்கள் மட்டும் வெளியில் போனாக்கி எங்கே போறியன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியே. அதே இது நாங்கள் மட்டும் வெளியில் போனால் எங்கே போறியன்னு நீங்கள் கேட்குதியே. இது மட்டும் சரியாங்கோ? நான் என் தங்கச்சிக்கிட்ட தான் எங்கே போகிறேன்னு கேட்டேன், உங்ககிட்ட கேட்கல. நபர்க்கா, தேவையில்லாமல் கோபப்படாத. நாங்கள் 2 பேரும் இப்போ கடைக்கு தான் போகிறோம். போயிட்டு வர பாதையில் இந்த பிரியாணியை எடுத்துகிட்டு போகிறோம். நான் உனக்கு ஃபோன் பண்ணேம்ல, அப்பமே சொல்லியிருந்துருக்கலாம்ல. பிரியாணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருப்பேன்ல. ஆமாம், நான் பேசுகிறத பொறுமையாக கேட்டது மாதிரி சொல்லுங்க. நான் ஃபோன் எடுத்தோடனே நீ என்ன சொன்ன? ஒத்தையிலவா இதை மட்டும் தானே பேசினேன், வேறு என்னத்தை பேசினேன்? உடனே ஃபோனை கட்டும் பண்ணிட்டேன். நான் ஃபோனை வச்சோம்னா நீ திரும்ப அடித்து பேச வேண்டியது தானே? திரும்ப ஃபோன் அடித்தோடனே எடுத்துட்டா பாரு. திரும்ப நீ எனக்கு ஃபோன் அடிச்சியா? ஃபோன் எனக்கு வரவே இல்லை. ஃபோன் வந்திருந்தா தான் எனக்கு சத்தம் கேட்டுட்ருக்குமே, சத்தமே கேட்கல. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஃபோனை சைலண்டில் போட்டு வேறு எங்கேருந்து கேட்கும்? ஐயா ஆமாம், உங்கள் அத்தா வேற ஓயாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தாவ. மைக்கி வேற படிச்சுட்டு இருந்தாலா, தொந்தரவாக இருக்குன்னு தான் சைலண்டில் போட்டு வச்சேன். எடுத்து விடறதுக்கு மறந்துட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னையும் திட்ட முடியாது, எங்கள் அக்காவையும் திட்ட முடியாது.
சரிக்கா, நீ பிரியாணி எடுத்து உள்ள வை, நாங்க கடைக்கு போயிட்டு வரோம். சரி சீலா, மறந்து அப்படியே